சாரிங்க, நான் இப்படி அழுதுருக்க கூடாதுல்ல. என்ன மணி, ஏன் இப்படி பேசுற? கல்யாணம் ஆகி உன் வீட்டை விட்டு பிரிஞ்சு போகும்போது வீட்டாளர்களை பார்க்கும்போது உன்னே அறியாம கண்ணீர் வந்துருச்சு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லைங்க, நான் அழுததுனால தானே வீட்டில் எல்லாரும் டென்ஷன் ஆகி ஆளுக்கு ஆளு உங்களை தப்பா பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நீங்க தயவு செஞ்சு வைஜெயந்தி அண்ணி பேசினதும் சண்முகண்ணா பேசினதையும் தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ், எனக்காக. இதோ பாருமா, தப்பா நினைச்சா எவ்வளவோ இருக்கு. உங்க அண்ணன் என்னை அடிச்சிருக்காரு, அசிங்கப்படுத்திருக்காரு, MS6 வீட்டுக்கு போய் என்னை அவமானப்படுத்திருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்பொழுது இதெல்லாம் உனக்கு வேண்டியதான் பண்ணியிருக்காங்கன்னு நல்லா புரியுது. சொல்ல போனா எனக்கு பானு மேல பெரிய பிடிப்போ அபிப்பிராயமோ கிடையாது. உங்க அன்னைங்கெல்லாம் ஓ மேலேயும் உங்க அக்கா மேலேயும் வச்சிருக்க பாஸ்தா பார்க்கும்போது ஏன் நான் அப்படி இல்லையேன்னு நினைக்க தோணுது. அதனால கூட சில சமயம் பானு அப்படி பேசும்போது எத்தனையோ முறை விட்டு கொடுத்து போயிருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்க அண்ணன் நான் புரிஞ்சுக்காம இருப்பேனா? ஏய், இத பாரு, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், சரியா? உமா, வாங்க நீ. ஒன்னும் இல்ல, சாப்பிட வாங்க. எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரோம் நீ. சரி, நான் போறேன். எங்க சாப்பிடலாம் வாங்க. ஓகே. வைஜெயந்தி, என்னம்மா அங்கே நின்றுட்டு இருக்க? நீயும் வந்து பரிமாறு. இல்லத்த, மீனாட்சி அக்கா தான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களே பண்ணட்டும். என்னவுமா இப்பெல்லாம் வர வர பயங்கரமா சமையல்ல கலக்குறேன்னு கேள்விப்பட்டேன். அது சரி, இங்க மாதிரியா இல்ல அங்க போய் நல்லா சமைக்கிறியா? மாப்பிள, உமா சமைச்சு நீங்க சாப்பிடுறீங்களா? இனிமே நீங்க சாப்பிட வேற போறீங்க. அதனால சில பல சுவராசியமான சம்பவங்களை சொல்றேன், கேளுங்க. அண்ணே வேண்டாம் அண்ணே, பேசாம இரு. இரு 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 உமா, அந்த அப்பளம் பொரிச்சு இல்ல அதை மட்டும் சொல்றேன் மாப்பிள, கேளுங்க. இந்த அம்மா கிச்சன்ல நின்னுக்கிட்டு என்ன சூடா இருந்ததா அப்பளக்கட்டை கையில வச்சுக்கிட்டு அப்பளத்தை எப்படி பொரிக்கலாம்னு யோசனை பண்ணி இருந்தாங்க. ஏன்னா அவளுக்கு தான் அப்பளம் பொரிக்க தெரியாது. இரு இரு, அந்த பக்கம் மீனாட்சி வந்தாங்க. அம்மா, என்ன காஞ்சிருச்சுன்னா கொஞ்சமா பிச்சு போட்டு செக் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. இருங்க இருங்க, மீதிய நான் சொல்றேன். சொல்லுங்க, நீ சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? எண்ணெயில அப்பளத்தை உடைச்சு போட்டு செக் பண்ணது இல்லாம பேப்பரை கிழிச்சு போட்டு அது புரியுதான்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஃபுல்லா சட்டி ஃபுல்லா ஒரே பேப்பரா தான் இருந்தது. வந்து பாக்குறேன், பேப்பர் தான் மறந்துட்டு இருக்கு. ஒரே கூத்தா போச்சு. அதுக்கு மேல அந்த அல்வா ஸ்பெஷல் டால்டாக்கு பதில் அந்த நல்லெண்ணெய ஊத்தி அதை நம்ம சாப்பிட முடியாம குப்பையில கொட்டி அதை மாடு சாப்பிட்டு. சும்மா கிண்டல் பண்ணாதடா, பேசாம இரு. மொத்த குடும்பமும் சாப்பாட்டு மேஜையில் உட்கார்ந்துருக்கு. அட, யாரா நீங்க? ஓ, மாப்பிள்ளப்பா. உனக்கெல்லாம் இவ்வளவு மரியாதையா உன் வீட்டு இலை ஓட்டு சோறு போட மாட்டாங்க. இப்பெல்லாம் நீங்க எல்லாம் என்ன ஆளா மதிச்சு எதுவும் சொல்றது இல்ல. இருக்கட்டும், எனக்கு தான் தெரியாது. ஆனா என் முண்டாட்டி எதுவும் சொல்லலையே. ஓ, அவன் வந்தா தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சு போயிருந்துட்டு அவனும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டான். இருக்கட்டும், நீங்களும் என்ன மதிச்சு அழைக்கல. இருக்கட்டும். என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்னைய? இது மாப்பிள்ளை அழைப்பு தான், விருந்து தான். ஆனா பழைய மாப்பிள்ளைக்கு இல்ல, புது மாப்பிள்ளைக்கு. அப்ப நான் கிளம்புறேன். அண்ணே இருங்க அண்ணே, இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போறீங்களே, நீங்க வாங்க.
இங்க யாரும் பழைய மாப்பிள்ள புது மாப்பிள்ளன்னு பிரிச்சு பார்க்கலண்ணே. அப்படி பார்த்தா நீங்க தானே சீனியர். வந்து உட்காருங்கண்ணே. இல்லம்மா, மரியாதை இல்லாத இடத்துல எப்படி உட்காந்து சாப்பிட முடியும்? அடையாத வீட்டுல எப்படி வந்து சாப்பிட முடியும் சொல்லுங்க. மாப்பிள பரவாயில்ல, தயவு செஞ்சு உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல, நான் வந்து அப்படியே போறோம்ல மெஸ்லயே உட்காந்து சாப்பிட்டுருவேன். இல்ல, என்னோட ஆபீஸ் லஞ்ச் டைம் முடிஞ்சு போயிடும். அதான் என்னன்னு அட யோசிக்கிறேன். என்ன நீங்க நம்ம வீட்டுக்கு உங்களை கூப்பிடணுமா? வாங்க உட்காருங்க உட்காருங்க. மாப்பிள்ள. இந்த வீட்டோட மூத்தவங்க அதே சொல்லிட்டாங்க, சாப்பிடாம போனா கோச்சுக்குவாங்க. ஆனந்தி, அண்ணனுக்கு இலைய எடுத்து போடுங்க. இருக்குமா இருக்குமா, நானே எடுத்துக்கிறேன். என்ன எல்லாம் கிழிஞ்ச இலைய வச்சிருக்கீங்க? கீழே உள்ளது. அந்த இலைய எடுத்து போட்டுக்கோங்க. மரியாதையே இல்ல. நல்ல இலை விட்டு கூட சோறு போட மாட்டேங்கிறாட்டு இருக்கு. என்னடா உனக்கு கூட நல்ல இலையா? போட்டுக்கோங்கண்ணே. இருக்கட்டும் இருக்கட்டும், நம்ம என்ன இலையவா திங்க போறோம்? என்னம்மா, எங்க கொப்பா வரல? நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. முடிச்சிட்டு கிளம்புவா? என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி 4 பேர் உட்காந்து சாப்பிடுற இடத்துல வாசம் வந்துச்சுன்னா உங்க அப்பா உடனே வந்துருவாரு. அதுக்காக சொன்னேன். இதுக்கு தானே வந்தீங்க? சரி, சந்தோஷமா போடுமா போடுமா. சங்கட்டமாவெல்லாம் சோறு போட ஜீரணமாகாது. அள்ளி வை அள்ளி வை. அவன் இலையில எவ்வளவு இருக்கோ அதே அளவு என் இலையில இருக்கணும். வைய கல்யாணம் ஆன புதுசுல நானும் அந்த இடத்துல தான் உட்காந்துருந்தேன். இப்பெல்லாம் கெஞ்சி வாங்க வேண்டியதா இருக்கு. சீக்கிரமே நீ வெளியில நிப்படா பாப்போம். நீங்க சாப்பிடுங்க. அப்பளம் என்ன பேப்பர் மாதிரி இருக்கு? இந்த சாதம் போடு. போடுமா, அளவா போடுமா. போடு போடு போடு. எல்லாத்துக்கும் முறைக்காத. ஒப்ப ரியாக்ஷன் அப்படியே இருக்குமா உன்ட்ட? இன்னும் கொஞ்சம் கூட போடுமா. போதும் போதும். ஏங்க சாப்பிடுங்க எல்லாரும். என்னங்க எல்லாரும் சாப்பிடாம நின்று இருக்கீங்க? தப்பா எடுக்க மாட்டீங்களா? இல்ல நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. ஓகே. அம்மா, உங்களுக்கு தனியா எதை சமைச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல, இதான் மாப்பிள்ள, சாப்பிடுங்க. பானுக்கா, ஆனந்தி வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. பானு, ஆனந்தி வந்திருக்கா பாருமா. வா உள்ள வாமா. ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கா? வாடா உட்காரு வா. உட்காருமா. அப்புறம் ஆனந்தி, என்ன இவ்ளோ தூரம்? என்ன விஷயம்? ஏங்கா, நான் உங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதா? ஐயோ ஐயோ, அவ அந்த அர்த்தத்துல கேட்கலமா. என் பையன் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கான். நீ அங்க இருந்து கவனிச்சுப்பேன்னு பார்த்தோம். நீங்க வந்திருக்கியேன்னு கேட்டா, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, நானும் அண்ணனுக்கு நல்லா சமைச்சு போடணும் தான் ஆசை. ஆனா எங்க அந்த சமையல் கட்டு பக்கமே வைஜெயந்தியும் மீனாட்சி விடவே மாட்டேங்கிறாங்க. என்னடி இது வித்தியாசமா இருக்கு? அவங்க சமையல் கட்ட அடுத்தவங்க தலை கட்டிட்டு ஓட தான் பாப்பாங்க. உங்க வீட்டுல இப்படி விடவே மாட்டேங்கிறாங்களா? நான் அண்ணனுக்கு நல்ல ருசியா சமைச்சு போட்டுருவோன்னா என்னமோன்னு நினைச்சு என்ன விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் பானு அக்காக்கு வேற ரொம்ப ஆதரவான ஆள் இல்ல. அது தெரிஞ்சுதான் அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. அடப்பாவீங்களா? ஏம்மா, என் பையன் அங்க சந்தோஷமா இருக்கான்ல. அண்ணன் என்னமோ எல்லார்கிட்டயும் சகஜமா தான் பேசுறாரு. ஆனா அந்த வைஜெயந்தி அப்புறம் பானு அக்கா புருஷன் எல்லாரும் அவரை குத்தி காட்டுற மாதிரியே பேசுறாங்க. அத பாக்கும்போது தான்க்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, என் பிள்ளைய கஷ்டப்படுத்துறாங்களே. என்னடி பானுது? என்னடி இதுன்னா? நான் எவ்வளோ சொன்னேன். நீதான் அது பெரிய இந்த குடும்பம்னு இப்படி எப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சல. அனுபவி. ஐயோ, என் பிள்ளைய வர சொல்லி நான் போனை பண்ணிடுறேன். இங்க பாருங்கம்மா, நான் இங்க வந்திருக்கேன்னு அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேம்மா. யதார்த்தமா நானே பேசுற மாதிரி பேசிடுறேன். ஸ்பீக்கர்லயே போடுறேன். ஹலோ அம்மா. ஏண்டா, என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணி? நீ தான் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்பிச்சு வச்சா? என்ன பண்றேன்னு கேக்குற? தனியா வந்து பேசுறா. நான் தனியா தான் இருக்கேன், சொல்லு. ஏண்டா, உன்னை அங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்கல்ல. என்னம்மா இப்படி சொல்ற? என்ன தாங்குறாங்கம்மா. என்ன உபசரிப்பு? நீ கூட அந்த மாதிரி நான் கவனிச்சது இல்லம்மா. சரி சரி, இங்க நான் பிஸியா இருக்கேன், அப்புறமே கூப்பிடுறேன். போனை வச்சுட்டான். என்ன இவன் இப்படி சொல்றான்? என்னன்னு எனக்கு தெரியலையே.
அண்ணன் ஏன் இப்படி பேசுறாரு? அண்ணன் இவ்வளவு வெகுளியா இருப்பாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவரை அவமானப்படுத்துறது கூட அவருக்கு தெரியல. ஐயோ பாவம். அவன் ஒரு சொரண கிட்ட ஜென்மம். அவன் இந்த கல்யாணம் நடந்ததே பெரிய விஷயமா நினைக்கிறான். அப்புறம் அவங்க அவமானப்படுத்துறது உங்களுக்கு புரியவா போகுது? அக்கா, அப்புறம் அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்தேன். ஆனந்தி, நான் தான் நீ கல்யாண மண்டபத்துல வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. இருந்தாலும் அக்கா, புருஷன் இல்லாம எப்படி நீங்க தனியா? நல்லா கேளுமா. இல்ல நீங்க பேசிட்டு இருங்க, நான் உனக்கு காஃபி கொண்டு வரமா போறேன். இங்க பாரு ஆனந்தி, உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். புருஷங்கிறது நம்மள மாதிரி ஒரு சக மனுஷன், அவ்வளவுதான். அவங்க ஒண்ணு வானத்துல இருந்து குதிச்சிடுறது இல்ல. நாம பலவீனமா இருந்தா அவங்க பலம் நமக்கு பெருசா தெரியும். ஆனா நம்ம சுய சம்பாத்தியத்துல சொந்த கால நின்னோன்னு வச்சுக்கோயேன், அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் தான். எனக்கும் அந்த ஆளுக்கும் ஒத்து வரல. நான் கடைசி வரைக்கும் தனியா வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருங்கக்கா, நீங்க நிறைய படிச்சவங்க, பெரிய பெரிய கம்பெனில எல்லாம் வேலை செய்றீங்க. உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு. எனக்கெல்லாம் இந்தம்மா. சூடா இருக்காமா? லேசா. சரி சரி. அப்புறம் உன் புருஷன் வேலைக்கு போயிட்டு இருக்காரம்மா? வருமானம் எப்படி இருக்கு? எங்கம்மா, மாசம் 5000-6000 ரூபாய் வந்தாலே பெரிய விஷயமா இருக்கு. குடி குடி. ஆமா, ஏதோ உன் புருஷன் புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்கா கேள்விப்பட்டேனே. ஆமா, மெதுவா மெதுவாமா. ஐயோ ஐயோ, பாத்து பாத்து. ஏமா? ஐயோம்மா, என்னம்மா இது? டீ கூட குடிக்கலாமா? இல்லக்கா, இல்லம்மா. யார் இந்த விஷயம் உங்களுக்கு சொன்னது? எதுக்குமா இப்படி பதற? பதறனா? இல்ல, அதெல்லாம் பதறல. சும்மா யார் சொன்னாங்கன்னு கேட்டேன். அன்னைக்கு யாரோ கல்யாண மண்டபத்துல பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது யாருன்னு ஞாபகம் இல்லம்மா. வேற யாரா இருக்கும்? அந்த வைரவனா தான் இருக்கும். அவங்க போய் சொல்றாங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பிடாதீங்க. ஆமா, அவர் எதுக்கு போய் சொல்லணும்? இல்லங்க, ஏதோ 2-3 முறை என் புருஷன் கோவத்துல கை நீட்டி அடிச்சுட்டாரு. அத மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லிட்டு திரியறாரு. மா, அப்படியே அவங்க தொழில் பண்ணா இப்ப என்ன தப்பு? ஐயோ அக்கா, என்னக்கா இந்த மாதிரி விஷயம் இருந்தா உங்களுக்கு போய் சொல்லாம இருப்பனா? அப்படி என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஆனந்தி. உன் லைஃப், உங்க ஃபேமிலி, உங்க பிசினஸ், என்கிட்ட என்ன சொல்லணும்? ஐயோ, இங்க பாருங்க அக்கா, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, சத்தியமா சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே உங்ககிட்ட மறைக்க மாட்டேன். யாரு என்ன சொன்னாலும் நீங்க அதை நம்பாதீங்கக்கா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். இன்னொரு விஷயம்க்கா, நான் இங்க வந்துட்டு போனதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஆஹா, அதெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. கிளம்புறேன்க்கா. போயிட்டு வாமா. நான் வரேம்மா. சரிம்மா, உடம்பு பாத்துக்க. சரிம்மா. கரெக்டா செக்அப் எல்லாம் போயிடுன்னு. சரிம்மா. அம்மா, நான் இங்க வந்தது பேச்சு வாக்குல கூட நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேமா. நீ கவலைப்படாம போயிட்டு வா. சரி, வரேன்க்கா. ஏ பானு, அவ பொய் சொல்லிட்டு போறா. அவ புருஷன் சொந்தமா தொழில் பண்றதையே என்கிட்ட சொன்னது உங்க அப்பா தான். அவளை பத்தியா நம்ம கிட்டே மறைக்கிறா. அவ கண்ணை பத்தியா சொன்னது முழுக்க பொய். அவ நம்பாத. அட, நான் அவளை நம்பினா என்ன, நம்பலன்னா என்ன? அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போறா. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என்கிட்ட மரியாதையா நடந்துக்கிறா, அவ்வளவுதான். இவ அதுவே வேற மாதிரி நடந்துக்கிட்டான்னு வச்சுக்கோயேன், நான் படுக்கு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நீ மற்றவங்களெல்லாம் பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு பெத்து வச்சிருக்க ஒரு சொரணம் இல்லாத ஜென்மம், அதை பத்தி கொஞ்சம் கவலைப்படு. எப்ப பார்த்தாலும் நீ அவனையே திட்டுற. அவன் என்னன்னா அங்க போய் அவ்வளவு அசிங்கப்படுறான். நான் போன் பண்ணாலும் என்ன மதிக்காம தாங்குற மாதிரியே பேசிட்டு கட் பண்றான். சோறு எரு போடுறாங்களோ என்னவோ, சாப்பிட்டானோ என் புள்ள பசி கூட தாங்க மாட்டானே. வாங்க.
மாப்பிள, நடந்த சம்பவங்கள் எதுவும் மனச காயப்படுத்தி இருந்தா மனசுல வச்சுக்காதீங்க. உமா சிரமப்படாம பாத்துக்காங்க. என்னடா மறுபடியும் மறுபடியும் இதையே சொல்லிட்டு இருக்காங்களேன்னு நினைச்சுக்காதீங்க. 5 பேருக்கு அப்புறம் இவ கடைசியா பிறந்தவ. அதனால இவ மேல நாங்க ரொம்ப பிரிய வச்சிருக்கோம். அதோட வெளிப்பாடாதான் அன்னைக்கு சண்முகம் உங்ககிட்ட கொஞ்சம் கோபமா நடந்துக்கிட்டா. இவளை பொத்தி பொத்தி வளர்த்தாச்சு. பாத்துக்கங்க, தப்பு எதுவும் பண்ணா கூட நீங்க தான் அவளை மன்னிக்கணும். அத்தை, இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்க கவலைப்படாதீங்க. உமா மேல நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி நானும் வச்சிருக்கேன். அவளுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேன். பானு விஷயத்துல கூட இனிமே அவளுக்கு சிரமம் இல்லாம என்னால எவ்வளவு தூரம் பாத்துக்க முடியுமோ நான் அவ்வளவு தூரம் பாத்துக்கிறேன். இது போதும் மாப்பிள. என்னால இவன் நினைப்பு இல்லாம இருக்க முடியல. அழுப்படியில நின்னேன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்து அம்மானு கட்டி பிடிச்சுக்கிற மாதிரி தோணுது. மீனாட்சி ரூமுக்கு போனா இவ அவ கூட போயிட்டு புடவை எடுக்கிற மாதிரி தோணுது. வாசல்ல வந்து நின்னா காலேஜுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கண்ணுக்குள்ளேயே இருக்கா, என்ன பண்ண முடியும்? அதே நேரத்துல இவ உங்க கூட சந்தோஷமா இருக்கான்னு தெரிஞ்சா எங்க மனசு நிம்மதியா இருக்கும். உமா, நான் உனக்கும் சொல்றேன், நீ எது பேசினாலும் யோசிச்சு பேசணும். பானுக்கிட்ட தேவையில்லாம விவாதம் பண்ணக்கூடாது. புரியுதா? இப்ப நீ அந்த வீட்டுக்கு வாழ போயிருக்கேம்மா. எந்த காரணத்தை கொண்டும் அனாவசியமா வார்த்தைகளை விடக்கூடாது. சரிம்மா. என்னங்க மாப்பிள்ள, சொல்லுங்க. என்னங்க? ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐயோ, இருக்கட்டும் மாப்பிள்ள. வேண்டாங்க. இல்ல, சும்மா கை செலவுக்கு இருக்கட்டும். ஐயோ வேண்டாம். இங்க பாருங்க, நாங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இந்த மொத்த சொத்துல உமா பங்கு நிறைய இருக்கு. அதை சரியான நேரத்துல உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். சரியா? அதே மாதிரி நீங்களும் சுயமா தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது அது உங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா அவளுக்கு என்ன தேவையோ அந்த பங்கு கண்டிப்பா அவளுக்கு வந்து சேர்ந்துரும். இப்போ கை செலவுக்கு சிரமப்படக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். இல்ல வேண்டாங்க. இந்த விஷயத்த நானும் மனசுல போட்டு ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா எனக்குன்னு ஒரு தனி வருமானத்தை நான் கண்டிப்பா ஏற்பாடு பண்ணுவேன். இதை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. உங்களுக்கு எப்ப எந்த உதவி தேவையோ அதை தயங்காம கேளுங்க, நான் செய்ய தயாரா இருக்கேன். என்னங்க? கண்டிப்பா உதவிகள் தேவைன்னா நான் கேட்கிறேன். இப்போதைக்கு இந்த பணம் வேண்டாம். நீங்க இதை வாங்கிக்கோங்க மாப்பிள்ள. செலவுக்காக தானே கொடுக்குறேன். ஏதாவது ஒண்ணுனா உமாவுக்கு நீங்க தானே வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கும் நிறைய செலவு இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இதை வச்சுக்கோங்க. இல்லங்க வேண்டாம். இந்த உமா இல்லண்ணே, பணம்லாம் வேணாண்ணே. அங்க ஒண்ணு எனக்கு கஷ்டம்லாம் இல்ல. யாரும் எங்களை பணத்துக்காகவோ மத்த விஷயத்துக்காகவோ யாரும் எதுவும் சொல்றது கிடையாது. பானு நீ மட்டும் வேற விஷயத்துக்காக கோவப்படுறாங்க, அவ்வளவுதான். மத்தபடி மாமாவும் அத்தையும் என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது தேவைன்னா நான் உங்ககிட்ட கேட்பேன். இல்ல உமா, வேண்டாங்க, இருக்கட்டும். நீங்க என்ன? நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையே பெரிய விஷயம். உமாவை நான் கண்டிப்பா நல்லா பாத்துவேன். இல்ல மாப்பிள்ள, நான் என்ன? இருக்கட்டும், பரவாயில்ல. அவங்க இவ்வளவு சொல்லும் போது இப்ப வேண்டாங்க. அவங்களுக்கு எப்ப அவசரத்துக்கு தேவையோ அப்ப நம்ம கொடுத்து அனுப்பலாம். சரி. கிளம்புறோம். சரிங்க மாப்பிள்ள, கிளம்புறோம். போலாம். வா. வாங்க. ஐயோ, வாங்க மாமா, வாங்க. என்னடா எப்படி மாமா மூக்கு வேர்க்குமோ? தங்கச்சி உமா கிளம்புற நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்கிய.
அப்படியா? அதுக்குள்ள கிளம்பிட்டாளா? பரவாயில்ல, நான் கூட இன்னும் 2-3 மாசம் ஆகுன்னு நினைச்சேன்டா. ஆனா அதுக்குள்ள கிளம்புறாளா அவ? ஊசி போன சோறா இருந்தாலும் ஓசி சோறு இல்ல, அந்த ஆசை தான் விடாது. எல்லாரையும் உங்களை மாதிரி கேவலமா இட போடாதீங்க. இந்த மாப்பிள்ள தட்டை தூக்கிக்கிட்டு உங்களை மாதிரி தெரு தெருவா போய் வாசல்ல நிக்கிற ஆள் கிடையாது. அது சரி. அவனுக்கு என்ன, ஊரை சுத்தி ஏகப்பட்ட கடன் வாங்குவாரு. அதை செட்டில் பண்றதுக்கு ஒரு பக்கம் அப்பா பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. கடன்காரங்க எல்லாம் வந்து என்னைக்கு காலரை பிடிக்க போறான்னு தெரியல. அந்த பேங்க் நினைச்சு எப்ப இருந்தாலும் திவால் ஆகி அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்ப பாப்போம். மாமா, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் உண்மைதானே சொன்னார் உமா? ஒரேடியா குதிக்காத உமா. இத பாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இவர் ஒன்னும் கல்லா பெட்டியில கணக்கு எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இல்ல. 5-10 கடன் வாங்கிக்கிட்டு சுத்திட்டு இருந்தவர் தானே. ஏங்க, ஏதோ உன் வீட்ல இருந்து பணம் எடுத்து கொடுத்த மாதிரி உங்ககிட்ட வந்து கடன் கேட்ட மாதிரியும் பேசிட்டு இருக்க. அவரு வாங்குறாரு, வைக்கிறாரு, அவங்க அப்பா அதை அடைக்கிறாரு, என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அதுல உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? எப்ப பாரு அடுத்தவங்க விஷயத்துல எங்க மூக்க நுழைக்கிறீங்க? ஏய் குள்ள கத்திரிக்கா, உன் மனசுல என்ன இருக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்க? பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி பானு இந்த வீட்டுக்கு வரவே மாட்டான். அந்த நினைப்புல ரொம்ப ஆட்டம் போடாத, என்ன கொஞ்சம் கம்மியா பண்ண. சும்மா வந்துட்டேன். என்ன சகல கைராசி குடும்பத்துல சகல மரியாதை கொடுத்தா அனுப்புறாங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஆனா ஒண்ணு சகல, இவங்கெல்லாம் மோசமானவங்க. எப்ப எதை பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. ரவுடித்தனம் பண்ணுவாங்கப்பா, ரவுடித்தனம் பண்ணுவாங்க. எல்லாம் உன் தலையெழுத்து. இந்த கும்பல எல்லாம் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். இவரு கேடு கட்ட தலைவன். வெளியில பார்த்தா தான் கைராசி குடும்பம் அது இதுன்னு பெரிய பேரு. ஆனா வீட்டுக்குள்ள நாத்த நாரி. அது இதுங்கிற வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? நானும் பாத்துட்டே இருக்கேன், சும்மா கை நீட்டிட்டே இருக்கேன். ஏதோ போனா போது பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஏய், என்ன தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்க? திமிர்ல பேசிட்டு இருக்க.